செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி வாகனத்தில் வைத்து 4.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிளீனர் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு எதிராக அரங்கேறும் தொடர் குற்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறும் அவலம். சென்னை திருவான்மையூரில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி மாணவன் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவாரூர் அருகே அரசு பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆங்கில ஆசிரியர் சிக்கினார். அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்யும் முதல்வருக்கு தமிழகத்தில் மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது தெரியுமா தெரியாதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் 14 வயது பள்ளி மாணவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் அவலம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. டாடி சன் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே +2 மாணவியை கடத்திச் சென்று திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. நாளுக்கு நாள் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் சீரழிந்திருப்பதை உணர்த்துவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய இளைஞர் மீது வழக்கு பதிவு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயிலில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி விழுந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் ரயில், பேருந்து என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் மழையில் இருந்து தள்ளிவிட்டு இளம்பெண் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக மக்கள் ஆதங்கம். நாமக்கல்லில் தாய், மகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஆன்லைன் சூதாட்டத்தில் 50 லட்சத்தை இழந்த நபர் மனைவி மற்றும் குழந்தைகளை கொன்ற கொடூரம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் வெட்டுக்காயத்துடன் கிடந்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை, கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே 8 மாத குழந்தையை தந்தையே விஷம் கொடுத்து கொல்ல முயன்ற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டதால் பச்சிளம் குழந்தையை கொல்ல முயன்றதாக தகவல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றியதுதான் டாடி சன் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வழக்கு ஒன்றில் தலைமறைவாக உள்ள அரசு மருத்துவர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. மருத்துவர் தலைமறைவாக இருப்பதால் கொள்ளை குறித்து விசாரணை செய்ய முடியாமல் தடுமாறிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே பூட்டியிருந்த வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்த மர்ம கும்பல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் போலீஸ் என கூறி 1 கோடி ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பல். ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி ஆசாமிகள் காவல்துறை பெயரிலேயே கொள்ளையடித்து சென்ற அவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை செய்யப்பட்ட பிறகு அவசரமாக பொருத்தப்பட்ட CCTV கேமராக்கள் செயல்படவில்லை என தகவல்.
நகை வியாபாரியிடம் கொள்ளை சம்பவம் அரங்கேறியதை அடுத்து பொம்மை அரசு சிசிடிவி கேமராக்களை பொம்மை போல மாட்டி வைத்திருப்பது அம்பலம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பையில் அனுமதி இல்லாமல் நிதி நிறுவனம் நடத்தி கந்துவட்டி வசூல் செய்த திமுக நிர்வாகி உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பூட்டியிருந்த வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அது குறித்த புகார் மீது காவல்துறை அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றச்சாட்டு. யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் வீட்டில் பெண்களை தனியாக விட்டுவிட்டு செல்லவே அச்சமாக இருப்பதும் பாதிக்கப்பட்டவர் வேதனை. ஸோ அதுக்கப்புறம் விசாரித்து கைரேகை நிபுணர்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போனாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு கால் எதுவுமே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. கேட்டதுக்கு வந்து 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் நைட்டு ஒரு நாள் மட்டும் வெளியே போயிட்டோம். இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் என்னுடைய ஒய்ஃபை விட்டு போகிறேன், இல்லை என் குழந்தைய விட்டு போகிறேன்னா யார் சார் பொறுப்பு? திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு? இந்த சமூகத்தில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் காரில் 28 கிலோ தங்கம் கடத்தி வந்த 4 குருவிகள் சிக்கின. திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அடுத்த சிறுவாக்கம் ஊராட்சியில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். தொழிற்சாலைகள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் நாள்தோறும் கஞ்சா சிக்கி வருவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா மருந்தகங்களுக்கு முதல்வர் மருந்தகம் என ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் அரசு கடந்த 8 நாட்களில் 50,053 பேர் பயனடைந்ததாக தெரிவித்துள்ளது. சுமார் 7,68,776 ரூபாய் பணத்தை மக்கள் சேமித்துள்ளனர் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு அம்மா மருந்தகத்தைப் போல மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக்கை திறந்தால் இன்னும் நிறைய பணம் சேமிப்போம் என மக்கள் பதில். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் 90% உடற்கல்வி இயக்குநர் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்வதாக உடற்கல்வி ஆசிரியர்கள் வேதனை. கார் ரேஸ் நடத்தி விளையாட்டுத் துறையில் முன்னேறுகிறோம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை. வேளாண் பட்ஜெட் குறித்து விவசாயிகளும் பொதுமக்களும் கருத்துக்களை கூறலாம் என ஜிமெயில் முகவரியை கொடுத்திருக்கும் திராவிட மாடல் அரசு பொதுவாக .gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் ஜிமெயில் முகவரி அதிகாரப்பூர்வமானது தானா என விவசாயிகள் குழப்பம். தமிழகத்தில் யானைகள் இல்லாத சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலும் யானைகள் கண்காணிப்பு குழு அமைத்திருக்கும் திராவிட மாடல். இது யானைகளை பாதுகாக்கும் முயற்சியா, அதிகாரிகள் பணி நியமன அரசியலா அல்லது வரிப்பணத்தை வீணடிக்கும் திட்டமா என மக்கள் கேள்வி. திறனற்ற திராவிட மாடல் அரசு மக்காச்சோளத்திற்கு செஸ் வரி விதித்திருப்பது விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் விவசாயிகள் மீது ஸ்டாலின் அரசு இரக்கமின்றி வரி சுமையை சுமத்துவதாக விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஹாலோ பிளாக் தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் எளிய மக்கள் வீடு கட்ட முடியாத சூழலில் இருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தலைமை ஆசிரியர்கள் வேதனை. அரசு பள்ளிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் 10,000 முதல் 60,000 ரூபாய் வரை மின் கட்டணத்தை தலைமை ஆசிரியர்களே செலுத்த வேண்டிய நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய எமிஸ் பதிவு கட்டாயமாக்கப்பட்டதால் கற்பிக்கும் பணியை செய்ய முடியாமல் தவிக்கும் ஆசிரியர்கள்.
நிர்வாக பணிகளை செய்வதிலேயே அதிக நேரம் செலவிடப்படுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அவலம். பால் விலை உயர்வையும் நிலுவைத் தொகை வழங்கப்படாததையும் கண்டித்தும் தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மார்ச் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும் என எதிர்பார்ப்பு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி சிம்ப கேடைய சப்பரத்திலும் அம்மாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெலங்கானாவில் ஏற்பட்டிருக்கும் பறவை காய்ச்சல் காரணமாக முட்டை விலை கடும் சரிவை சந்தித்ததால் நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வேதனை. ஒரு முட்டையின் உற்பத்தி செலவு 5 ரூபாய் 20 காசுகள் என சொல்லப்படும் நிலையில் 4 ரூபாய்க்கு குறைவான விலையில் முட்டை விற்பனையாவதால் தினசரி ரூபாய் 7 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். திருவண்ணாமலையில் தங்கம் இருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வுத்துறை தகவல். புவியியல் ஆய்வுத்துறையின் ஆராய்ச்சிகளின்படி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து தரமற்ற எஃகு போலி BIS தரச் சான்றிதழுடன் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் ஆவாரம். இதனால் உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி செய்யும் இரும்பின் தரத்தை கண்காணிக்க வேண்டுமென மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் துபாயில் இருந்து 15 கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டார். கடந்த 15 நாட்களில் அவர் பலமுறை துபாய்க்கு சென்று வந்திருப்பதால் பலமுறை கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம். உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தேர்வில் வினாத்தாள்களை கசியவிட்ட குற்றச்சாட்டில் 26 ரயில்வே அதிகாரிகள் கைது. நாளுக்கு நாள் ரயில்வேயில் அதிகரித்து வரும் மோசடிகளும் விபத்துகளும் மைனாரிட்டி பாஜகவின் டபுள் இன்ஜின் நிர்வாக லட்சணத்தை அம்பலப்படுத்தி இருப்பதாக மக்கள் விமர்சனம். டிசம்பர் காலாண்டில் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு 6% சரிவை சந்தித்துள்ளது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பொருளாதார சீர்திருத்தங்களின் தேவை என பொருளாதார நிபுணர்கள் கருத்து. மைனாரிட்டி பாஜக அரசு பொதுத்துறை நிறுவன சொத்துக்களை தனியாருக்கு விற்பதை திட்டமிட்டே செயல்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலைகள், ரயில்வே மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய பொதுத்துறை சொத்துக்களை பாஜக அரசு 66% அளவுக்கு தனியார் வசம் ஒப்படைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர், துலைல் பள்ளத்தாக்கு, தோடா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. சாலைகள் மூடப்பட்டு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளது.